சங்கீதங்களின் புத்தகம் 136 136ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிரதிஷ்டைக்கு வந்து இந்த சபையை ஊழியரை ஆசீர்வதித்த கிருபாசன சபை பிதாக்களுக்கும் அந்தந்த ஸ்தாபனத்தினுடைய பிதாக்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய சினாடு தலைவர்களுக்கும் கூடி வந்த நண்பர்கள் உறவினர்கள் யாவருக்கும் திருச்சபை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்பையும் தெரிவித்து இந்த வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே அந்த சங்கீதத்தை வாசிட்டு உள்ளே வரணும்னு யோசனை வந்தது. ஆனால் ப்ரோக்ராமில் அது இல்லை, அதனால் அதை செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதிஷ்டையின் செய்தி என்னையா அப்படின்னு சிலர் கேட்பாங்க வெளியே. சிலர் கர்த்தர் என்ன பேசினார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் பைபிளில் இருந்து அந்த பிரதிஷ்டை ஒழுங்குபடி காரியங்கள் நடந்ததா என்று எதிர்பார்ப்பார்கள். இவைகளுக்கு நடுவில் நம் வாசித்த வசனத்தின்படி அதை சிந்தித்து நாம் இந்த பிரதிஷ்டை கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவன் வானங்களை படைத்தார், பூமியை படைத்தார், தண்ணீரை படைத்தார், காற்றை படைத்தார், இருளையும் படைத்தார், பின்பு வெளிச்சத்தையும் படைத்தார். இப்படி இறைவனுடைய படைப்புகள் இருக்கிறது என்று நம்முடைய கரங்களில் இருக்கும் வேதம் சாட்சியாக பேசிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பி இருக்கிறார். இந்த தண்ணீர் அப்படின்ற வார்த்தையை அடிப்படையாக்கி இந்த பிரதிஷ்டை செய்தியை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதாகமத்தை திருப்பும் பொழுது ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து தொடரும் பொழுது அவருடைய படைப்புகள், முதல் அதிகாரம் படைப்புகளை பற்றி பேசுகிறது. இரண்டாம் அதிகாரம் படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டது என்ற விளக்கத்தை பேசுகிறது. மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மனிதனுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எப்படி இருக்கும் என்று தொடர்கிறது. வாழ்க்கை போராட்டங்கள் தொடர்ந்து வேதாகம் முழுவதும் மனிதனுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ முதல் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்முடைய தமிழ் வேதாகமம், நம்முடைய கையில் இருக்கிற தமிழ் வேதாகமம் கடந்து வந்த பாதைகளை குறித்து ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படி இறைவன் எழுதின வேதம் தமிழர்களுக்கு வந்தது, தமிழ் மொழியில் எப்படி வந்தது என்பதை தமிழ் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் முதல்ல எழுதின இந்த முதல் 5 புத்தகங்கள் மோசேயின் ஆகமங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பிறகு தீர்க்க தரிசனங்கள், அதற்கு பிறகு சங்கீதங்கள். இவ்விதமாக நம்முடைய கரத்தில் இருக்கும் தமிழ் வேதம் பழைய ஏற்பாடு
39 புத்தகங்களை உடையதாக இருக்கிறது என்பது அந்த வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடு என்பது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு தெய்வ மனுஷர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகம். புதிய ஏற்பாடு அது 27 புத்தகங்களை உடையது. மொத்தம் கூட்டினால் 66 புத்தகங்கள். இதில் தமிழ் பைபிள், தமிழ் வேதம் வந்த வரலாற்றை பற்றி வாசிக்கும்போது ஆரம்பத்திலும் மல்கியா தீர்க்கதரிசனம் வரைக்கும் 39 புத்தகங்களும் எபிரேய பாஷையிலே எழுதப்பட்டு வந்தது. ஆட்சியில் உலக அளவில் ஆட்சி மாற்றங்கள் உண்டாகும் பொழுது ஆட்சியாளர்கள் தங்களுடைய மொழியை, தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய பாரம்பரியங்களை மக்கள் மன்றத்தில், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மொழிகளுக்குள்ளும் இந்த வேதாகமம் கடந்து போய்கொண்டே இருந்தது. அதில் எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட வேதம் கிரேக்கர்கள் ஆட்சி புரியும் போது மகா அலெக்சாண்டருடைய தளபதிகள் 4 பேர், அதில் 4 பேருக்குள்ளே யுத்தங்கள் நடந்தது. 2 பேர் நிலை நின்றார்கள். அதில் சீரியாவை தலைமையாக கொண்டது ஒரு குரூப், ஒரு தளபதியினுடைய வாரிசுகள். எகிப்தை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள், அது ஒரு தளபதியினுடைய வாரிசுகள். இவ்விதமாக கிரேக்க ஆட்சி 2 பேருமே மண்ணுக்கு அடிச்சுக்கிட்டாலும் மொழியின் அடிப்படையில் ஒன்றாக்கப்பட்டார். இப்போ முழு உலகத்திலும் அவர் பாதி உலகம், இவர் பாதி உலகம், மக்களை ஆட்சி செய்கிறாங்க. அப்போ மொழி கலாச்சாரம் என்று வரும்போது கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழி. ஆனால் இஸ்ரேலிய மக்கள் மட்டும் தங்களுடைய மொழியை தேவ பாஷையாக எண்ணுகிறார்கள். மற்றதெல்லாம் நாச பாஷை போல. இங்கே இந்தியாவிலும் அப்படி எண்ணுகிற ஒரு சிலர் உண்டு. சான்ஸ்கிரிட் தான் தேவ பாஷை, இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் எல்லாம் நாச பாஷை என்று சொல்கிறார். இந்த எண்ணங்களும் கருத்துக்களும் யூதர்கள் மத்தியில் இருந்தது. இதை மாற்றியமைக்க முடியல. முழு உலகத்தையும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மாற்றியமைக்க முடியும். ஆனால் இஸ்ரேல் நாட்டில் வாழ்கிறவர்களை மாற்றியமைக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம், பேசிக் என்ன? அப்போ ஆரம்ப பள்ளியில் இருந்த துவக்க பள்ளி ப்ரீகேஜில் இருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி பாட புத்தகங்களுக்குள்ளே கை வைக்கிறான். அதனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், முதியவர்கள் விடாப்பிடியாக அந்த பழமைவாதிகள் பழமையை பேசி கொண்டிருக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கொண்டு வந்துட்டோம்னா முழு உலகத்தையும் நம்ம ஆளலாம் அப்படின்ற ஐடியாலஜிக்கில் முயற்சித்து, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசித்து முடிவு பண்ணும்போது இந்த வேதாகமத்தை நம்ம பாசைக்கு கொண்டு வர, இல்லைன்னா அந்த மக்களை மாற்ற முடியாது என்று சொல்லி ஒரு கோத்திரத்துக்கு, இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரங்கள் அடங்கியதான் இஸ்ரவேல், 6 ஒரு கோத்திரத்துக்கு 6 பேர், 12 6 பெருக்கும்போது 72 பேர். எல்லாம் எகிப்தில் கூட்டி சேர்த்து அங்கே பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அலெக்சாண்டருடைய காலத்தில் அலெக்சாண்டர் யுத்தத்தில் ஜெயம் எடுத்ததுனால எகிப்து டாலமிகள் ஆண்டு கொண்டு வந்தபோது இந்த யோசனைக்கு உட்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள 12 கோத்திரங்களிலும் 6 பேரை தேர்ந்தெடுத்து 72 பேருக்கு சகல வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி அவங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்து, சம்பளமெல்லாம் கொடுத்து, அவங்களுக்குள்ளேயே பிரித்து இந்த 39 புத்தகங்களை அவர்களுக்குள்ளே பிரித்து கொடுத்து இரவு பகலாக அதை மொழிபெயர்த்தார்கள். எபிரேய மொழியில் இருக்கிற வேதாகமத்தை கிரேக்க மொழிக்கு கொண்டு வந்தார்கள். அந்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் வைத்தார்கள், 70 அப்படின்னு பேர் வச்சாங்க. அலெக்சாண்டருடைய பேரில் அங்கே ஒரு பட்டணம் உண்டாக்கப்பட்டு, அங்கே யூனிவர்சிட்டி கட்டப்பட்டு, அங்கே இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாரும் கொண்டு வரப்பட்டு, இவ்விதமாக மோசேயின் வழியாக சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்டது, சங்கீதங்களில் சொல்லப்பட்டதும் மொழிபெயர்க்கப்பட்டது.
எபிரேய பாஷையிலிருந்து கிரேக்க பாஷைக்கு. இப்போ கிரேக்கர்களுடைய ஆட்சி முடிந்து அதற்கடுத்து ரோமர்களுடைய ஆட்சி வருது. அவங்க முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ கிரேக்கர்களை போல தனக்கு முன்னே ஆண்ட ஆட்சியாளர்களைப் போல இவர்களும் லத்தீன் மொழியில் இந்த பைபிளை கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த கிரேக்க வேதத்தை லத்தீனுக்கு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிகள் வருகிறது. அப்போ லத்தீன் மொழியில் இருக்கிற வேதாகமத்தை ஆங்கில மொழிக்கு மாற்றுகிறார்கள். ஆங்கிலேயர்களுக்குள்ளே ஆட்சிகள் மாறும்போது அதுக்கேற்றபடி வேதாகமத்தை அவர்களுடைய மொழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். இப்போ லத்தீன் மொழியில் இருக்கிற வேதாகமத்தை ஜெர்மனிய பாஷைக்கு மார்ட்டின் லூத்தர் கொண்டு வர்றார். அதுக்கு பிறகு அந்த ஆங்கிலேய மொழிகளுக்குள்ளே நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அவ்விதமாக இருக்கும்போது தான் ஸ்வீடன் அதை சார்ந்த நாடுகளில் உள்ள மாணவர்கள் எல்லாரும் வேதாகம கல்லூரிக்கு வந்திருக்கும் பொழுது இந்தியாவுக்கு போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று கோரிக்கை வைத்த பொழுது 2 மாணவர்கள் அங்கே அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணித்த உடனே அந்த நாட்டினுடைய மன்னன் அவருக்கு உரிய எல்லா செலவுகளையும் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு அவர் பொறுப்பெடுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க கப்பல் ஏறி இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்போது நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி நாகூருக்கு அடுத்து வந்து இறங்குகிறார்கள். சீகன் பால்க் புளுட்ஷே வந்தார்கள். மொழி தெரியாது, பாச தெரியாது. அப்போ ஆங்கிலேய ஆட்சி அவங்களுக்கும் பிடிக்கல. ஏன்னா இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க, லஞ்சம் வாங்கிறத கண்டித்து பேசுவாங்க, துன்மார்க்கத்தை கண்டித்து பேசுவாங்க. இதெல்லாம் இந்திய மக்கள் மத்தியில் ஆட்சி செய்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே தீமை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற மக்களை இல்லை, உயர்குடி பிறப்புகள், மேன்மை தங்கியவர்கள். இவர்கள் தான் ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருந்தவங்க. அவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போல இருந்தவங்க. மொழி தெரிந்தவர்கள், பண்டிட். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், லத்தீன் தெரியும், ஜெர்மன் தெரியும், தமிழ் தெரியும். அந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிற உரைநடை தமிழ் இல்லை, அது கவிதை நடை தமிழ். அதில் பாண்டித்தியம் பெற்றிருக்க வேண்டும். அப்போது இந்த சீகன் பார்க்கு புல்சே அப்படி அணுகி அரசாங்கம் எதிராக இருந்தாலும், ஆட்சியாளர்கள் எதிராக இருந்தாலும், தங்களுக்கு மொழி தெரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாண்டித்தியம் பெற்றவர்களெல்லாம் அழைத்து தரையில் மணலில் தான் எழுதி பழகுனாங்க. ஆனாவெல்லாம் ஓரளவுக்கு தமிழ் படித்தார்கள். ஆனால் கவிதை நடையில் உள்ள தமிழ்லாம் தெரியாது. ஆகவே இந்த இந்திய மக்கள் மத்தியில் முதல்ல வந்த மிஷினரிகள் தமிழகத்துக்குள்ளே வந்ததுனால தமிழ் மொழியில் பாண்டித்தியம் பெற்றவர்களை அழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்த்தார்கள். நம்முடைய கையில் இருக்கிற முழு வேதாகமம் தமிழ் மொழிக்கு வந்தது. மொழியாக்கம் செய்தவர்கள் உயர்குடி பிறப்புகள், மத வெறி பிடித்தவர்கள். பணம் கிடைத்ததுனாலே அவர்கள் அந்த வேலையை ஒத்துக்கொண்டு செய்து கொடுத்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினாங்க. சீகன் பால்கனுடைய லைஃப் முடியுது. அடுத்த நண்பர் இணைகிறார். அவர் மொழிபெயர்த்து மீதி பகுதியை விட்டு சென்றார். அந்த பகுதியை அவர் நிறைவு செய்தார். இவ்விதமாக தமிழ் வேதாகமம் நம்முடைய கைக்கு வருவதற்கு முயற்சித்தார்கள். அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில், அயல் நாடுகளில் பிரிண்டிங் பிரஸ் இருந்தது. அந்த ஸ்பான்சர் பண்ணுவேன்னு சொன்ன கவர்மெண்ட், அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டு பிரஸ் அனுப்புனாங்க. பிரஸ்ஸில் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் வார்த்து எடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்திய தேசத்தில் அது தமிழில் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மொழிகளிலே அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டு முதலாவது அச்சு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் உண்டானால்
அது நம்முடைய கையில் இருக்கிற தமிழ் வேதாகமம். அப்படி மொழிபெயர்த்தவர்கள் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இவங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழில் ஞானம் இல்லை. புளுட்செக்கின் சிகன்பால்க்கு மொழிபெயர்த்தார்கள். இந்த மொழியாக்கம் இலங்கை தமிழர்களுக்கு போகும் பொழுது இந்திய தமிழர்கள் பிரிண்ட் பண்ண தமிழ் சரியில்லை, இப்படி போடணும், இந்த வார்த்தை போடணும், அந்த வார்த்தை போடணும், கலவரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சகோதரமார் அப்போவே திருத்தணுமியா அப்படின்னு திருத்த ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்த காலகட்டத்தில் தமிழிலேயே இலங்கை தமிழ் இந்திய தமிழ் என்று பிரித்து கொண்டார்கள். இவ்விதமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் வேதாகமங்களாக எழுதப்பட்ட முதல் மொழி, இரண்டாவது மொழி, மூன்றாவது மொழி, நாலாவது மொழி, இதெல்லாம் கடந்து தான் இறுதியாக தமிழ் மொழி நம்முடைய கைகளிலே வேதாகமமாக வந்திருக்கிறது. அப்படி கடந்து வரும்போது இப்போ காவேரி பெங்களூர்லேருந்து தண்ணி வருது, காவேரி தண்ணி வருதுன்னா அது வந்து சேரும்போது ஒவ்வொரு இடத்தையும் கடந்து வரணும். ஒகுனையிலிருந்து புறப்படுது அப்படியே வரணும். சேலம், நாமக்கல், அப்படி பக்கத்தில் அது நிறைய அப்படி வந்து மேட்டூர் வந்து பவானி வந்து அப்படியே திருச்சி வந்து அப்படியே திருவாரூர் போய் தஞ்சாவூர் போய் திருவாரூர் போய் நாகப்பட்டினத்தில் போய் அப்படி கடலில் போகணும். அப்போ அது அங்கே இருந்து வந்து சேர்றதுக்குள்ளே அவன் திறந்து விடுற தண்ணி அப்படியே வராது, உறிஞ்சிடும் பூமி. அவன் அங்கங்கே தொண்டு போட்டுருவான், குழி வெட்டி அவன் பாத்தி கட்டிடுவான், அவன் வயலுக்கு பாய்ச்சிடுவான். அப்படி வந்து தான் காவேரிக்கு வரும். காவேரின்னு ஒரு சண்டை வரும் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் சட்டமன்றமே பயங்கரமாக இருக்கும். அந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் எத்தனை ஆண்டுகள் இன்னும் நீடிக்கிறது. தண்ணீர் சண்டையை பார்த்ததுனாலே சித்தார்த்தன் புத்தராய் மாறினான். என்னடா இப்படி அடிச்சுட்டு சாகுறாங்க தண்ணிக்காக அப்படி. அது ஒரு தனி வரலாறு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை போல வேதாகமம் பல மொழிகளை கடந்து வரும் பொழுது பல மொழிபெயர்ப்பாளர்கள் வழியாக மொழிபெயர்க்கப்பட்டு வந்ததினாலே உங்கள் கையில், என் கையில் இருக்கும் வேதாகமம் சில மாற்றங்களை உடையதாக இருக்கிறது. இப்போ எபிரேய பாஷையில் எழுதின அந்த வேதாகமம் அப்படியே நம்முடைய தமிழில் வந்திருக்குமானால் நமக்கு சந்தேகங்கள் இருக்காது. வேதாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. சில முரண்பாடுகள் இருக்கிறதே என்று சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கும். இஸ்லாமிய நண்பர்கள் இந்திய தேசத்தில், இதே தமிழகத்தில் கீழக்கரை சார்ந்தவர்கள் வேதாகமத்தின் முரண்பாடுகள் என்று சொல்லி ஒரு தனி புத்தகமே போட்டிருக்காங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை நமக்கு இருக்கிறது. நம்ம ஆவியில் நம்பலாம், அந்நியவாதம் பேசலாம், கையை பையவும் தட்டலாம், ரொம்ப வேகமாக கடற்கரை தட்டலாம், குதிக்கிற குதியில் பந்து மாதிரி மேலே போய் கீழே வரலாம். அப்படி போகிறதுனால பாயை கிழிக்கலாம், ட்ரம் அடிக்கிறவங்க அடித்து ட்ரம்மையும் கிழிக்கலாம். ஆனால் வேதாகம சத்தியங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களுடைய வாயை அடைக்கும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தர வேண்டும். என் மகனே, நீ ஞானவானாகி என்னை நிந்திக்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் மூல மொழிபெயர்ப்பு ஆதியிலே தேவர்கள். ஆதியிலே தேவர்கள் வானத்தை அல்ல, ஒருமை அல்ல, வானங்களையும் பூமியையும், அது ஒருமை. அப்ப தேவர்கள் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார்கள் என்று தமிழ் இலக்கியப்படி வரணும், இலக்கணப்படி வரணும். ஆனால் சிருஷ்டித்தார் என்று ஒருமையில் முடியும். அந்த முதல் வசனத்தில் இலக்கியம் படித்தவர்கள், இலக்கணம் படித்தவர்கள் தமிழகத்திலே தமிழ் மொழியிலே முரண்பாடு காண்பார்கள். ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு தான் அது விளங்கும். மற்றவர்களுக்கு கண் காணாததுனால, காது கேட்காததுனால, இருதயத்தில் உணர முடியாததுனால அவங்க அப்படி தான் முரண்பட்டு பேசுவார்கள், எழுதுவார்கள். நமக்கோ, தேவனுடைய திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற நமக்கோ, வேதாகமத்தை கரங்களில் ஏந்திய நமக்கோ தேவனுடைய ஆவியானவர்
தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். காரணம், தேவனுடைய திருச்சபைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. செத்து போயிருந்த ஆன்மாவுக்குள்ளே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி ஜீவனாய் வந்திருக்கிறது. அதனால தான் பவுல் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுன்னு இந்த பூமியில் வருமானா அது எனக்கு பெரிய லாபம் அப்படின்னு அறிக்கிட்டான். யாருக்கு சாவுன்ற வார்த்தை அமங்கலம்? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, ஆத்தும ஜீவனாக கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவர்களுக்குத்தான் சாவு என்ற வார்த்தை அமங்கலமான வார்த்தை. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்குள் வரும்பொழுது மரித்து போன ஆன்மாவுக்கு ஜீவன் உண்டாயிடும், கண்கள் திறக்கப்பட்டுரும். அவன் ஒரு குழந்தை டெலிவரி ஆகி வெளியே வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அவன் இந்த உலகத்துக்குள்ளே வந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவன் ஆவிக்குரியவனாக இருப்பான், மெய் கிறிஸ்தவனாக இருப்பான். ஏன்னா கிறிஸ்து ஜீவனாக அவன் ஆன்மாவுக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்கு தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு புரியும், ஜீவனாக கிறிஸ்துவை ஏற்காதவர்களுக்கு புரியாது. முரண்பாடுகள் தொடரும், கேள்விகள் தொடரும், சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, யார் மேல் தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் இறங்குகிறாரோ அவர்களுக்கு ஆவியானவர் இந்த வேத சத்தியங்களை விளங்கப்படுவார். மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையில் இஸ்லாமிய நண்பர்கள் கேட்கிற கேள்விகளைப் போல கேள்வி இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அதன் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரானால், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனும் மேலே வந்துட்டார்னா அவர் எல்லாவற்றையும் அறிவித்து கொடுப்பார், உணர்த்தி கொடுப்பார். ஆக ஆதியாகமம் 1:1 நம்ம வாசிக்கும் போது கேள்விகள் வருகிறது, சந்தேகங்கள் வருகிறது, முரண்பாடுகள் வருகிறது. எது எப்படி வந்துட்டு இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து இறங்குகிறாரோ, தங்கி இருக்கிறாரோ தெளிவாக அவர்களுக்கு போதிச்சிருவார். திருத்துவத்தை முதல் புத்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம், இறைவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக, திருத்துவ தேவனாக, ஒரே தேவனாக. இந்த தமிழகத்தில் சொல்லுகிற சூல் ஆயுதம், ஒரே கம்பியில் 3 கம்பி இருக்கும். சூல் ஆயுதம் என்று சொன்னால் இங்குள்ள தமிழர்களுக்கு புரியும். திரிசூல், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே தேவனாக இருக்கிறார்கள். ஒரே கம்பியில் 3 கம்பி இருக்கும், அதான் சூல் ஆயுதம்பா. வேதாகமத்தில் அதுக்கு பேர் முக்கூராணி, முக்கூராணின்னு சொல்லியிருக்கோம். பலிபீடத்தில் பலிகள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கரியெல்லாம் அங்கங்கே விலகி போய் நிற்கும். பலிபீடத்தினுடைய அந்த முக்கு இந்த முக்கு இந்த மூளைகளில் ஒதுங்கும் போது இந்த முக்கூராணி கொண்டு குத்தி அதை எடுத்து நடுவில் போட்டு எரித்து முழுமையாக தகன பலி செலுத்துவார்கள். சர்வ அங்கங்களையும் தகன பலி செலுத்துவார்கள். அப்படி பலி செலுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய ஒழுங்கு. அந்த முக்கூராணி அப்போ 3 ஆணிகள் ஒரே ஆணிகள் மேல் இருக்கிறதே சூலாயுதம். ஆகவே ஒரே ஆணியின் மேல் 3 இருக்கிறது பற்றிலா. இதுபோல நம்முடைய தேவர்கள் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் மனித சமுதாயத்துக்கு மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆங்கிலத்தில் அப்சல்யூட் யூனிட்டி, காம்பவுண்ட் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஆதாமையும் ஏவாளையும் மனுஷனாய் படைத்து அப்புறம் இருவரையும் பிரிக்கிறார், பிரித்து இருவரையும் இணைக்கிறார். இணைத்து விட்டு சொல்லுகிறார், இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவரே என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அந்த ஒரே என்ற வார்த்தைக்கு தனி அர்த்தம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே அப்சல்யூட் யூனிட்டி, காம்பவுண்ட் யூனிட்டின்னு சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படி 2 பேரும் ஒரே மாம்சமாக முடியும். அதே மாதிரி 3 இருக்கிறவங்க எப்படி ஒன்றாக முடியும்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். மனித சமுதாயத்துக்கு மூவரும் ஒன்றான மெய் தேவனாக இருக்கிறார்கள். திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது மூவரும் தனித்தனியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிதா போல காட்சியளித்தால் பிதாவினுடைய ஆவியோடு இசைந்திருப்பது குமாரனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி.
குமாரனை போல காட்சியளித்தால் குமாரனோடு இணைந்திருப்பது பிதாவின் ஆவி, பரிசுத்தாவி. பரிசுத்தாவி போல மனிதனுக்கு தென்படுமானால் அந்த பரிசுத்தாவிக்கு கூட இசைந்திருப்பது பிதாவின் ஆவி, குமாரனுடைய ஆவி. யாரும் தனியாக கிரியை செய்ய மாட்டாங்க, மூவரும் இணைந்தே கிரியை செய்வார்கள். அது படைப்பாக இருக்கட்டும், அது மனித குலத்தை ரட்சிக்கிறதா இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மூவரும் இணைந்தே செயல்படுவார்கள். தனித்தனியாக செயல்படுகிற மும்மூர்த்திகள் அல்ல நாம் வழிபடுகிற நம்முடைய ஈசன், நம்முடைய கர்த்தர். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த மூன்று ஆவிகளை பிரிக்க முடியாது. பிரிச்சா நோ காட், இறைவன் இல்லை. ஆதியிலே தேவர்கள் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார்கள் என்றல்ல, சிருஷ்டித்தா அப்படின்னா மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் ஒரே தேவன். அந்த ஒரே தேவனுக்குள் மூன்று ஸ்பிரிட் மிங்கிளாக இருக்கு, அதை பிரிக்க முடியாது. மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் திருத்துவம் இருக்கிறது. அதே போல தேவன் திருத்துவமாக இருக்கிறார். இதை ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வேதாகம கல்லூரிக்கு போனவர்கள், வேதாகமத்தை ஆய்வு செய்கிறவர்களுக்கு மட்டும் அது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். மற்றவர்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும், இவர்களுக்கு தெளிவு இருக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். பிரயோகப்பட்டனத்தார் ஆராய்ந்து பார்த்ததினாலே, டெய்லி பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் கூடுகிற விசுவாசிகளை பார்க்கலும் சபையாரை பார்க்கலும் இந்த பிரயோகப்பட்டனத்தார் அவர்களை விட நல்ல குணசாலிகளாக உருவாக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆராய்ந்து பார்க்கிற இடத்துக்கு சிலர் இருக்கிறார்கள், அநேகர் இல்லை. ஆய்வு செய்கிறவர்கள் வேதாகமத்தை குறித்து தெளிவு உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் கேள்விகளோடு, சந்தேகங்களோடு, முரண்பாடுகளோடைய வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நிச்சயம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் இருக்கணும். நீங்கள் நானும் படிக்கிற வேத வசனங்களின் மேல், அதிலிருந்து வெளிப்படுகிற சத்தியங்களின் மேல், அதனுடைய ஆழங்களிலிருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடுகளின் மேல் திருச்சபை மக்களுக்கு, திருச்சபை நடத்துகிற தலைவர்களுக்கு நல்ல நிச்சயம் இருக்க வேண்டும். கேள்விகளும் சந்தேகங்களும் முரண்பாடுகளும் இருக்குமானால் அவர்களுக்குள்ள பிசாசு என்ட்ராயிடுவான். அவனை வெளியே தள்ள முடியாது. யூதாசு ஏசுனாரோடு இருந்தாலும், ஏசுனாரோடு இருந்து ஊழியங்களை செஞ்சாலும் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இறைவனை தடுக்க முடியல. இடம் கொடுத்தா இறைவன் தடுக்க மாட்டார். ஆதாம தடுக்கலையே, பேதுரு இடம் கொடுத்தான். ஆனால் எப்படியோ கூட இருந்து அவனுடைய அறியாமையை அதட்டி, பிசாசையும் அதட்டி விரட்டிட்டார், சீர்படுத்திட்டார். அதை யூதாசிட்ட சொல்லி பார்த்தார், கேட்க மாட்டேன்ட்டான், மனம் திரும்ப மாட்டேன்ட்டான். அவன் வேற ஒரு லெக்கில் இருக்கான் ஊழியத்தில். அதனால் அவனை எச்சரித்து பார்த்தார். உங்களில் ஒரு பிசாசா இருக்கிறான் சொல்லி பார்த்தார். மனம் திரும்பவே அவனுக்கு மனசு இல்லை. அவனுக்கு ஃபைனான்சியலை கொடுத்து கணக்கு எழுதணும், இவன் போகிற வர இடங்களில் வருகிற காணிக்கைகளை வாங்கணும், அதை சேஃப்டி பண்ணணும், சேவ் பண்ணி அதுக்கு கணக்கு வழக்கு எழுதணும். அதில் அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு சரி இந்த இடத்துல ஒரு கள்ளக்கணக்கு எழுதிக்கிடுவோம். எப்படி பரலம் போக முடியும்? பிசாசு வருவானா இல்லையா? நீ பரலம் போகணும்னா கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது. எழுதி சம்பாதிச்சிருந்தேன்னு வச்சுக்க, திருப்பி கொடுத்துரு. நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன் என்று சொன்ன உடனே தான் கத்த ரட்சித்தார். அதனால் பிராடு, பித்தலாட்டா, மாய்மாலம், தந்திரா, லஞ்சம், லாவண்யம், கள்ள கையெழுத்து, கள்ள கணக்கு, இதெல்லாம் பரலோகத்து கொண்டு போய் சேர்க்காதுங்கிறத இந்த ஈசிஆர் கிருபாசன கிறிஸ்துவ சபையில் கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் சிந்தித்து கொண்டு போக வேண்டும். மரியாள் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பற்றி ஏஞ்சல்ஸ் வந்து ப்ராஃபஸியாக சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்கிறா மரியா. அதை இருதயத்தில் வைத்து சிந்தித்தார்கள். அதுபோல் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் வாசிப்போம். சங்கீதம் 136:6. பூமி எதுக்கு மேலே கர்த்தர் பூமியை படைச்சிருக்கிறாரு? தண்ணீர்களுக்கு மேலே. தேவன் தண்ணீரை படைத்தார். எப்போது படைத்தார்? தேவன் இருளை படைத்தார். எப்போது படைத்தார்? தேவன் காற்றை படைத்தார். எப்போது படைத்தார்? ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
இல்லைன்னா முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில கேப்பில் கிடாய் வெட்டிடுவான் நம்ம அனுப்புனான். ஒரு கேப் தியரின்னு ஒன்று கொண்டு வந்துடுவான். உலகம் பூரா பரவும். அது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவங்களை கேளுங்க உட்கார வச்சு. எப்பயா படைச்சார் தண்ணீரை? தண்ணீர் வந்து தண்டனைக்காக படைக்கப்பட்டதா? இருள் தண்டனைக்காக படைக்கப்பட்டதா? அவர் மனதில் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டது. அதில் வானங்களும் படைத்தார், பூமியை படைத்தார், தண்ணீரை படைத்தார், இருளை படைத்தார், காற்றை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்தவர் தான் பிரம்மம். படைப்பாளன், படைத்தவன், எல்லாவற்றையும் படைத்தான். படைப்புகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது. யாருக்காக படைத்தார்? மனுஷனுக்காக படைத்தார். மனுஷனை ஏன் படைத்தார்? தனக்கு வழிபாடு செய்ய, தன்னை வணங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுஷனுக்காக. மனுஷனை படைத்தான் தன்னை வணங்க. காணக்கூடாத இறைவன் இதையெல்லாம் படைத்தவர். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை படைத்தார். இதைத்தான் சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமாக சொல்றார். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதையெல்லாம் படைத்தார்? உனக்காக, எனக்காக. அத்தனை படைத்தவர் அல்லவா அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். எத்துணை வானங்களை படைத்தார். காற்றை படைச்சார், தண்ணீரை படைச்சார், இருளை படைச்சார். பூமியை படைக்கும் போது பூமியின் ஆழங்களையும் படைத்தார். பாதாளத்தை படைச்சார். பாதாளத்திலே பகுதிகளை படைத்தார். வானங்களை படைத்தது போல மேலே 7 ஸ்டெப்புன்னு வைங்க. அதுபோல் பூமிக்குள்ளேயும் 3 ஸ்டெப்பு. இதெல்லாம் பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு ஆவியானவர் விளங்கப்படுவார். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். அது பொய் சொல்லாது, அது சத்தியமாக இருக்கிறது. அதிலே நிலைத்திருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். படைப்புகளை பற்றி ஒரு ஆய்வு நீங்கள் நானும் செய்யணும். அதுக்கு ஆவியானவர் ஒத்துழைப்பார். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். அதில் ஒன்று ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனுஷர்களை கொண்டு நம்முடைய கையில் இருக்கிற வேதம் எழுதி தரப்பட்டிருக்கிறது என்பதிலே எல்முனை அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லை. எழுதப்பட்ட வேதங்களை, வசனங்களை, வசனத்தின் ஆழங்களை எழுதினவருக்கு தான் சொல்லித்தர முடியும். தலைவர்கள் அவருடைய அனுபவங்களுக்கு தக்கபடி, அவங்களுடைய வயசுக்கு தக்கபடி அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சில வெளிச்சம் இருக்கும். அதை சொல்லித் தருவார்கள். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக இந்த ஜனத்திற்கு திருவுளம் பற்றிய தேவன் கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றியிருக்கிறார். அந்த குமாரனுக்குள் கொண்டு வரப்பட்டவர்கள் தான் திருச்சபை மக்கள், தலைவர்கள். அவர்கள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எழுதப்பட்ட வேத வசனங்களை, உள் ஆழங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பியிருக்கிறார் தேவன். தண்ணீர் என்று சொல்லும்போது அந்த முதல் அதிகாரத்தில் தொடர்ந்து வரும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். சமயங்கள் கடந்து போய்விட்டது. தண்ணியை படைச்சிட்டாரு. முதல் நாள் வெளிச்சம் உண்டாகி வெளிச்சத்தில் இருளாக இருந்தது அவருடைய படைப்பு. இருளை வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். அது முதல் நாள் முடிந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் நாள் இல்லையா அப்படின்னா தண்ணியை கை வைக்கிறார். பூமியை தண்ணீர் மூடி இருக்கிறது. வஸ்திரம் நம்மை மூடி இருப்பது போல தண்ணீர்களுக்கு மேலே தான் பூமியை படைச்சிருக்காரு. படைச்ச பூமியை தண்ணீரினால் மூடுகிறார். இப்போ இந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 2ஆக பிரிக்கிறார். பிரிக்கப்பட்ட தண்ணீர், அதுக்குள்ளே நான் கடந்து போயிடுறேன். தண்ணீரை 2ஆக பிரித்து பாதி தண்ணி மேலே போட்டுன்றார். அது எல்லாம் மேலே போச்சு. பாதி தண்ணி பூமியில் அப்படியே நிற்கிது.
அடுத்து சொல்றாரு, தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை காணப்பட கடவுது என்று சொல்றாரு. சேர்ந்த ஜலம் ஒரு இடத்தில் சேரும்போது அதுக்கு சமுத்திரம், கடல் அப்படின்னு பேர் போட்டார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பேர் போட்டார். இப்போ பூமி தண்ணீருக்கு கீழே தான் இருந்துச்சு. தண்ணிக்கு மேலே பூமி. அந்த பூமியை தண்ணீரால் மூடுறார். மூடின தண்ணீரை ரெண்டாக பிரிக்கிறார். பிரிக்கப்பட்ட தண்ணீரில் ஒரு பகுதி மேலே போகுது, இன்னொரு பகுதி கீழே இருக்குது. அதெல்லாம் ஓரிடத்துக்கு போகணும். அப்போ வெட்டாந்தரை காணப்படுவது கடவுது என்று சொல்லுகிறார். அதுக்கு பூமின்னு பேர் போட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முரண்பாடுகளும் கேள்விகளும் சந்தேகங்களும் எழுமத்தான் செய்யும். நீங்கள் சும்மா இருந்தாலும் பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அதை கிளப்பிட்டே இருப்பான். மைண்டில் வேவரிங் ஆக்கிடுவான். அதெல்லாம் டெலிட் ஆகிடணும். அதுக்கு தான் இந்த ஈஸியாக கிருபாசன கிறிஸ்துவ சபையில் அந்த வேலை நம்ம சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். சிந்தியுங்கள். சாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று புத்திரக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மேலே போன தண்ணீர், கீழே நிற்கிற தண்ணீர், தண்ணீரை ரெண்டாக பிரித்தார். கர்த்தர் வந்தாலே கத்திரிதாயாக போடுவார். இவனுங்க வந்தாலே, இவனுங்க பேசினாலே, இவங்க பிரசவம் பண்ணாலே. இப்போ கத்தோலிக்க மக்கள்கிட்ட இங்கே போனீங்கன்னு உங்களை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தை ரெண்டாக பிரிச்சுடுவான்டா, ஊரை ரெண்டாக பிரிச்சுடுவான்டா. அந்த பேசுனாங்க. நாங்கள் போய் ஊழியம் செய்கிற காலத்தில் அப்படிலாம் பேசுனாங்க. இப்போ தானே அங்கெல்லாம் பெந்தகோஸ்து முளைச்சிருக்கு, துதி முளைச்சிருக்கு, ஜெபம் முளைச்சிருக்கு, ஊழியங்கள் முளைச்சிருக்கு. அல்லேலூயா தோத்திரங்கிற வார்த்தை முளைச்சிருக்கு. முளைக்கட்டும், தேசம் முழுவதும் முளைக்கட்டும். ஆகவே இந்த பகுதியில் கர்த்தர் தண்ணீரை ரெண்டாக பிரித்தார். பிரிக்கப்பட்ட தண்ணீர் பாதி பூமியோடு இணைந்திருக்கிறது, மீதி உன்னதத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட தண்ணீர் காலச்சக்கரத்தின் சுழற்சினாலே கார்மேகங்களில் அடைக்கப்பட்டது. வெண்மேகங்களில் அல்ல, கார்மேகங்களுக்குள்ளே அடைக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எந்த காலத்தில் மழை பெய்ய வேண்டும், எந்த காலத்தில் மின்னல் அடிக்க வேண்டும், வானத்தின் மதகுகள் எப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று அதனதன் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒன்றையும் முந்தி செய்ய மாட்டார், ஒன்றையும் பிந்தி செய்ய மாட்டார். காலத்தை கணக்கு வைத்திருப்பார். அதனதன் காலத்தில் அவருடைய கடிகாரத்தில் ஓடுகிற முள் வந்து நின்றவுடனே எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். நம்முடைய அவசரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் சில காரியங்கள் நடக்காது. அந்த நேரத்தில் சாத்தா வருவான், நம்மளை சோர்ந்து போய் பண்ணுவான். பத்தியா நீ ஜோம் பண்ண வாசம் போட்ட கேட்ட அவருக்காகத்தானே செய்யலையேன்னு சொல்லுவான். அப்பாலவு சாத்தானின்னு சொல்ல வேண்டிய நேரம் அந்த நேரம். அவனை கடிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை கடிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லைன்னா அவன் சோர்வை கொண்டாந்துருவான், பின்மாற்றத்தை கொண்டாந்துருவான். அவருக்காக வைராக்கியமாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டத்தை தடுத்துருவான். வைராக்கிய வாஞ்சை பிடுங்கிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை. இப்போ மேலே இருக்கிற தண்ணி, கீழே இருக்கிற தண்ணி கர்த்தர் பிரிக்கிறார். இந்த பிரிக்கிறார் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆதி முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரிச்சுட்டே வருவார். கடைசியில் ஆணும் பெண்ணுமாக படைச்சிட்டு பெண்ணையும் ஆணையும் பிரிப்பார். இப்படி தான் தேவன் செய்திருக்கிறார். இப்போ பிரிக்கிறதெல்லாம் நல்லது தான். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை என்ன செய்கிற செட்டைகளை விரித்து குஞ்சுகளை அது மேலே உட்கார வச்சு அப்படி பறக்குது. அப்போ அந்த குஞ்சுகள்லாம் எங்கே இருந்துச்சு? கூட்டில் இருந்துச்சு. இப்போ கூடு கட்டாமல் வந்துருமா? முதல்ல கூட்டை கட்டுறது, அதில் தான் முட்டை பொரிச்சுது. அதெல்லாம் குஞ்சுகளை கொண்டாந்தது. தாய்க்களுக்கு போய் அங்கங்கே இறை தேடி கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டுது, வளர்க்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே கூட்டை கலைக்குது. கழுகு தன் கூட்டை கலைத்தது. சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் கலைக்கப்படுகிற வாழ்க்கை வரும். அப்படி கலைத்தல் வரும் பொழுது பயப்படக்கூடாது. கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் பயப்படக்கூடாது. கர்த்தருக்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவங்க பயப்படக்கூடாது. அது தெளிவாக இருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே போகிறவர்களுக்கு எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும்.
அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆகவே படைத்தவர் தான் அவரை பிரிக்கிறார். அவர் மனத்தில் ஒரு பிளான் இருக்கு. தண்ணீரை படைச்சு இப்படி தான் தண்ணீரை பிரித்து நடத்தணும். மனத்தில் படைச்சு அணுமணுமாக படைச்சு அப்புறம் ஆணை பண்ணி பிரித்து அப்புறம் ஒன்றாக்கணும். அது ஒரு பிளான். நம்ம நினைவுகளின்படி அவர் நினைக்க மாட்டார். நம்முடைய வழிகளின்படி அவருடைய வழி இருக்காது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. இறைவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டோம். அவர் என்ன வேணாலும் நம்மளை நடத்தலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம். பாடுகளுக்குள்ளே நடத்தலாம், பிரிவுக்குள்ளே நடத்தலாம். அதனால் கர்த்தர் முதலாவது கட்டுவார். காலங்கள் கடந்த பிறகு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், அவருடைய சாயலை கொண்டு வர வேண்டும், அவருடைய ரூபத்தை கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் நமக்குள்ளே நம்முடைய திருச்சபைக்குள்ளே கொண்டு வருவதற்காக சில காரியங்களை எந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோமோ அந்த கர்த்தரே கைவிட்டது போல சூழ்நிலைகள் வரும். பயப்படக்கூடாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அதுவும் பாடு கஷ்டங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும்போது கைவிடுறது. இதுவரைக்கும் கைவிடாம, கைவிட்டால் அவர் தான் பிதா, கை கொடுத்தால் அவர் தான் பிதா. காலங்கள் நீடிக்காது, காலச்சக்கரம் தொடர்ந்து சுழலாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் ஜெபங்களுக்கு தக்க பதில் வரும், வந்தே தீரும். பிதாவே, என்னுடைய ஆவியை உடைய கைகளில் ஒப்புக் கொடு. சில நேரங்களில் குமாரனாக இருந்தாலும் கை விட்டுருவார். பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. அந்த இடத்துல அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கை விசுவாசம் தளரக்கூடாது. ஆகவே கீழே இருக்கிற தண்ணீருக்கும் மேலே கொண்டு போன தண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கு. மேலே உள்ள தண்ணீர் எதுக்கு பயன்படுத்தப்படணும்னு தேவனுக்கு மனசில் பிளான் இருக்கு. அவை கீழே உள்ள தண்ணீரோட நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. மேலே கொண்டு போகிறாருன்னா மேலே போயிட்டே இருக்கணும். அதான் கார்மீக கூட்டங்கள். காற்றை வீச சொல்லுவார், அது வீசும். மின்னல் அடிக்க சொல்லுவார், மின்னல் அடிக்கும். இடி தட்ட தட்ட தட்டன்னு பயங்கரமாக முழங்க சொல்லுவார், அது முழங்கும். இதெல்லாம் படைச்சாரா படிக்கலையா? இது எப்போ படைச்சாரு? இதெல்லாம் துவக்க காலத்தில் படைச்சிட்டார். வானங்களை படைச்சார், பூமியை படைச்சார், தண்ணீரை படைச்சார், காற்றை படைச்சார், இருளை படைச்சார், எல்லாவற்றையும் படைத்தார். அதுக்கப்புறம் அதில் செயல்படுறார். படைத்த பிறகு இது இப்படி பயன்படுத்தப்படணும், இது இந்த இடத்துல இருக்கணும், இது இப்படி தான் செயல்படணும் அப்படின்ற ஒழுங்குகளை கர்த்தர் அதுக்கு பிறகு ஒவ்வொன்றாய் செய்கிறார். இதான் ஆதியாகமத்தினுடைய முதல் அதிகாரம். இதை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விளங்கும், ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு விளங்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மேலே உள்ள தண்ணீர் கீழே உள்ள தண்ணீர் பிரிச்சுட்டார். அப்போ முதல்ல படைக்கும் போதே, பூமியை படைக்கும் போதே, படைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை படைச்சிட்டார். தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்புகிறார். சரி, பூமியை பரப்புனவர் பூமியை வெட்டாந்தரையாக வைக்கல, அதுக்கு மேலே தண்ணீரை கொண்டு மூடுகிறார். தேவரீர் பூமியை வஸ்திரம் மூடுவது போல நீர் மூடினீர், இருளினால் மூடினீர். இதெல்லாம் உங்கள் வீட்டில் போய் வாசிங்க, டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கிறார். அப்போ பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் சிலருக்கு தருகிறார். நீ மேலே இருக்கிற ஜலம் தேவனுடைய திருச்சபை, கீழே இருக்கிற ஜலம் தேசத்தின் மக்கள். இது நம்முடைய வேதாகமத்தின் இறுதி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு விளக்கும். ஜாதிகளும் கூட்டங்களும் ஜனங்களும் பாசைக்காரருமாம் திரளான தண்ணீர்களை கண்டாயே. அந்த தரிசனத்திலே நீ கண்ட தண்ணீர் பெரிய சமுத்திரம், கடல் போல பார்த்த அந்த கடல் என்ன தெரியுமா? ஜன சமுத்திரம், பாசைக்காரராகிய சமுத்திரம், கூட்டங்களாகிய சமுத்திரம். அந்த தண்ணீரின் மேல் ஒரு தீர்க்க கண்டாயே. அவள் மகாபாபிலோ, இது ரகசியம், புரிந்துகொள், ரகசியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு தண்ணீர் மேலே இருக்கிற ஸ்திரீ, அப்புறம் மிருகத்தின் மேலே இருக்கிற ஸ்திரீ என்று ரெண்டு ஸ்திரீய ஒரே கருத்தை ரெண்டாக வழங்கப்படுகிறார். ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவர் சொல்லிக் கொடுத்துறார். ஒருவரும் பொதிக்க வேண்டுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கீழே இருக்கிற ஜலத்துக்கும் மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்குகிறார். தேவனுடைய சபை, மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பூமியிலே ஒன்றாக ஒரே தண்ணீராக இருந்தவர்கள், சமுதாயத்தை விட்டு, ஜாதியை விட்டு, அரசியலை விட்டு, சினிமா விட்டு, நாடகத்தை விட்டுட்டு
ஜாதி சங்கங்களை விட்டுட்டு எல்லாம் ஒன்று மண்ணாக இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். மேலே உள்ள ஜலம், கீழே உள்ள ஜலம், ரெண்டுக்கு நடுவில் வானம் என்கிற ஆகாய விரிவு உண்டாக கடவுது. மேலே இருக்கிற ஜலமாக உங்களை என்னையும் பார்க்கிறார், கீழே உள்ள ஜலமாக தண்ணீராக இந்த உலகத்தில் வாழும் ஜன சமுதாயத்தை பார்க்கிறார். அவங்க லைஃப் வேற, இவங்க லைஃப் வேற. ஆகவே பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தண்ணீருக்கு தருகிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்து நான் கடந்து போறேன். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிப்போம். அடுத்து இல்லையா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் யாரு? நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட மரம். ஏன் நீர்க்கால்களை குறிப்பிடுகிறார்? வேத வாக்கியங்கள் தண்ணீர் கூப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீருக்கு அருகே யார் தங்களுடைய வாழ்க்கையை ஒட்டி கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அந்த சங்கீதம் பேசுகிறது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரம் எப்படி இருக்கும்? அது கிளைகள் எல்லாம் இலையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அது நீர்க்கால்களின் ஓரத்தில் தண்ணீர் ஓடிட்டு இருக்கிற இடத்துல நிற்கும்னா செழிப்பாக இருக்கும். அது தென்னை மரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், வேம்பாக இருக்கட்டும், அது வாழையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி செழிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குற மரமாக இருக்கும். அதை ஒட்டி இருக்கிற இலைகள் கூட உதிராது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்? வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் அவன் ஜெபம் பண்ணுவான். வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் அவனுடைய குடும்பத்தை நடத்துவான். வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு போவான். வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் தன்னுடைய ஊழியத்தை செய்வான். வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் தன்னுடைய சபை மக்களை கட்டி எழுப்பி கொண்டிருப்பான். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. வேதம் என்பது தண்ணீர் கூப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இரவும் பகலும் அந்த தண்ணீரோடு உறவாடுகிறவன் யாராக இருந்தாலும் அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல அவன் வாழ்க்கை செழிக்கும். அவன் முடிவெடுத்தால் வேதவசன ஆதாரத்தில் தான் முடிவெடுப்பான். கணவன் மனைவியுமாக இருந்தாலும், தாய் தகப்பனோடு பிள்ளைகளோடு இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோடு இருந்தாலும், உற்றார் பெற்றார் நண்பர்களோடு இருந்தாலும், எல்லாரோடும் பேசினாலும் ஆலோசனை பண்ணினாலும் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவன் வேதத்தின் அடிப்படையில் எடுப்பான். அதனால தான் அவனுடைய நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான், நீ சிறு வயது முதல் கற்றுக்கொண்டவைகளை மறந்துடாத, கற்றுக்கொண்டதை நிலைச்சிடு. என்ன உனக்கு பைபிளில் இருந்து கர்த்தர் சொல்லி கொடுத்தார். பிரசங்கத்துக்காக சிலர் பைபிளை படிக்கிறாங்க, அது வேற கூட்டம், வேற குழு. இங்கே இருந்து வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் சுற்றுவான். ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு அப்படி பார்ப்போம், அந்த நோட்டை பார்ப்பான், இந்த நோட்டை பார்ப்பான், மொபைலை போட்டு பார்ப்பான், இந்த கேசட்டை போட்டு பார்ப்பான். பார்த்தோன்னே ஏதாவது கிடைச்சோன்னே அதை வச்சுக்கிட்டு பேச மட்டும் போயிடுவான். அப்படி ஒரு குரூப் இருக்குது. கடவுளுடைய சமத்தில் உட்கார மாட்டானுங்க. வேதத்தை படித்து வேதத்தில் இருந்து கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போகிறது திருச்சபைக்கு அப்படிங்கிற உணர்வே கிடையாது. அம்மாத்திர அறிவும் கிடையாது, சொரணையும் கிடையாது. சுற்றிட்டே இருப்பான், கேட்க நாதி கிடையாது, அவனை கண்டிக்க திருத்த ஆள் கிடையாது. அவன் இஷ்டம்தான். தன்னிஷ்டஞ்செயலுடைய ஊழியத்தின் முடிவு வாழ்க்கையின் முடிவு என்பதை யூதா அப்போஸ்தலன் எழுதுகிறான். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வாக்கியம் 13ஆம் வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது. இவர்கள் பீலையாவின் வழியில் ஓடுகிறவர்கள், காயினுடைய வழியில் போகிறவர்கள், கோரா எதிர்த்து பேசுகிற பாவத்துக்குள்ளாய் கெட்டு போகிறவர்கள், தங்களுக்கு தெரியாதவர்களை பேசி பேசி தூசிப்பார்கள். தெரிந்திருக்கிற சில காரியங்கள் தெரியும், தெரிந்திருக்கிறவைகளை கொண்டு அவர்கள் கெட்டு போவார்கள். இவர்களுடைய முடிவு காரிருள் அப்படின்றார். சரி, அவங்க போட்டோம். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தாவிடம் நடத்தணும். அதுவும் இந்த பிரதிஷ்டை, இந்த தேவாலய பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற நாம் இந்த சிந்தனைகளோடு கடந்து போகணும். கர்த்தருக்கு மகிமை. இப்போ தண்ணீர் என்றால் முதலாவது பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. இரண்டாவது வேதாகம உறவை பிரதிபலிக்கிறது. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அதெல்லாம் 15 நிமிஷம் தாயா வெள்ளக்காரன் சொல்லுவான். ஏன்னா அவன் ரசிக்கப்படாத வெள்ளக்காரன்.
ரட்சிக்கப்பட்டது மாதிரி ஆக்ட் பண்ணுவான். 15 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தா எப்படியா? 20 நிமிஷம் தான்யா அப்படிமா. ஆனால் பைபிள் சொல்லுவேன், பரிசுத்தர் சொல்லுவார், டே அண்ட் நைட் உனக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா இரவும் படி பகலும் படி, படித்தா போதாது வாய்ச்சா போதாது, உட்காந்து அது என்ன சொல்லுதுன்னு சிந்தி தியானி, முடிஞ்ச ஆராய்ச்சி படிப்பார். சிறு வயது முதல் நீ வேத வாக்கியங்களை கற்று அறிந்திருக்கிறாய் என்று நீ அறிந்திருக்கிறாயே, கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயத்திரு, நிலைத்திரு, அதை இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை அறிந்திருக்கிறாயே. பவுல் சொல்லுவான், நான் படித்தது கமாலியலின் பாதத்தில் என்று சொல்லுவான். கற்றுக் கொடுத்தவரை மேன்மைப்படுத்தி பேசுவார். அதுவும் நீதிமன்றத்தில் அறிக்கையிடுவான். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பைபிள் காலேஜே வேண்டான்னு சொல்கிற ஆட்கள், பைபிள் படிக்கிறது தப்புன்னு சொல்கிற ஆட்கள். நாங்களாம் நேரடியாக கத்தரை பேசுகிறோம், கத்தரை பார்த்துட்டு வர்றோம், இட்லி சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபிகரு. மக்கள் அவனை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. இல்லை பெந்தகோஸ்துக்காரங்க அப்படி தான் இருக்கான். என்ன செய்ய, நம்ம இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு கடவுளை அனுமதிச்சிருக்கிறாரு. வேறு வழி இல்லை, பார்க்குறோம். ஆகவே இறை தூதர்கள், திருச்சபை நடத்துகிறவர்கள், திருச்சபையின் அங்கமாயிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வேத வாக்கியங்களை படிக்க வேண்டும். வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். பிரசங்கம் பண்ணுறதுக்காக படிக்க கூடாதியா? முதல்ல நம்ம வாழ்க்கை, ரெண்டாவது நம்ம ஃபேமிலி, மூணாவது திருச்சபை, நாலாவது நம்மை சுற்றி வாழ்கிற தேசம். இந்த வேதம் நமக்கு அதுக்காக பயன்படணும். பிரசங்கம் பண்ணுறதுக்காக மட்டும் பைபிளை திருப்புறவன் சரியில்லாதது ஆவி. அது ஒரு பின்மாற்றத்தின் ஆவி, பேக் சைல்டு. தூக்கம் வருதா? தூங்குங்க, அடுத்து பிரியாணி இருக்கும், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை வராது. நம்மளை கண்டிக்கிற, எச்சரிக்கிற, புத்தி சொல்லுகிற, நம்முடைய மனதை புதிதாக்குகிற வார்த்தைகள் எல்லா இடத்திலையும் கிடைக்காது. நீ ஆவிக்குரியவளாக இருந்தால் நீ புரிந்து கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தண்ணீர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. ரெண்டாவது வேதத்தோடு உள்ள உறவை பிரதிபலிக்கிறது. நீண்ட நேரம் அதுக்குள்ளே போக விரும்பல. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வாசி கேட்போம். அப்போ திருச்சபை மக்கள், சபை நடத்துகிற நடத்துப்புக்காரர்கள், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள், நடத்துகிறவர்களும் நடத்தப்படுகிறவர்களும் ஓரிடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்கிறாரு தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, அது உஷ்ணகாலம் வரும்போதும், மழை தாழ்ச்சி, ஆவியின் நிறைவில்லாத காலங்கள். சில சபைகளுக்கு போனால் ஆவியே கிடையாது. ஆவி இல்லாட்டாலும் பரவாயில்லையா, ஜீவன் இல்லையா, செத்து போயிருக்கும்பா. மழை தாழ்ச்சியான வருஷம், கடுமையான வெயில், உஷ்ணம், கொட்டுன மழை தண்ணீர், வெள்ளப்பெருக்கா இருந்ததெல்லாம் இப்போ எங்கன்னு தெரியல. எல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. இவனுக்குள்ளே இருந்த ஆவியாக போயிடுச்சு. மழை தாழ்ச்சியான வருஷங்களில் உஷ்ணம் வரத்தான் செய்யும், மழை தாழ்ச்சி வரத்தான் செய்யும், பாடுகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். யாருக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு. அது வந்தாலும் அவன் தப்பாமல் கடி கொடுக்கிறவனாய் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். போராட்டங்களும் சோதனைகளும் மாறி மாறி வந்து சந்திக்கத்தான் செய்யும். மழைத்தாழ்ச்சி வரும், ஆவிக்குரிய வறட்சி வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வறட்சி வரத்தான் செய்யும். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த பாடுகளின் நடுவிலே, அந்த போராட்டங்களின் நடுவிலே, அந்த எதிர்ப்புகளின் நடுவிலே, அந்த தடைகளின் நடுவிலே, ஜெபம் கேட்கப்படாத ஒரு காலம் பாருங்க, அந்த காலங்களின் நடுவிலே கர்த்தர் உன்னோடு இருப்பார். அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று 1ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை மக்களை வழிநடத்தினார்களே நம்முடைய பிதாக்கள், அப்போஸ்தலர்கள். அவர்களுடைய காலம் முடிந்தது. ஆனால் உன்னுடைய என்னுடைய காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீயே தயங்கிட்டினா இப்படியா? நீயே தயங்கிட்டா எப்படி? துன்பப்படுறவங்கெல்லாம் சாமிகிட்ட வந்து முறையிடுவாங்க. அந்த சாமியே கலங்கி நின்னாகின்ற எப்படி? நீங்கள்லாம் பெரிய சாமிகள், ஆராதிக்கிற தெய்வம் பெரிய சாமி, நாமெல்லாம் சின்ன சாமி. அதனால் சோர்ந்து போகக்கூடாது. ஊழியங்களில் மலைத்தாட்சி வரும்,
உஷ்ணங்கள் அடிக்கத்தான் செய்யும். இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் உறிஞ்சி எடுத்திடும், வறண்டு போயிடும். பயப்படாத. அந்த சூழலில் சிலர் இந்த கூட்டத்தில் வந்திருப்பீர்களானால் பயப்படாதீர்கள். உங்களை ரட்சித்தவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாம் முடிந்தது என்று சாத்தான் சொல்லுவான். இனிமே தான் உயிர்த்தெழுதலை வரப்போகுதிடா, இனிமே தாண்டா எலும்பி கிரியை செய்ய போறாரு, எல்லாம் முடிஞ்சு சொல்லிட்டு இருப்பான் சாத்தான். சொல்லட்டும், விமர்சிக்கிறவள் விமர்சிக்கட்டும், தூசிக்கிறவள் தூசிக்கட்டும், குறை குற்றம் சொல்லுகிறவள் சொல்லட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை அழைத்த கர்த்தர் இருக்கிறார். உன் மேல ஒரு அழைப்பு மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற ஒரு அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் இருக்கு. அதனால் அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மழைத்தாட்சியான வருஷங்கள் வரும், உஷ்ணகாலம் வரும், வறட்சி இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் சாத்தா எல்லாம் முடிஞ்சதான் சொல்லுவான். அப்போ நம்ம சொல்லணும், டேய் 3வது நாள் எங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்துடுவார்டா, அது மாதிரி நான் வெளியே வருவேன்டா, என் ஊழிய உயிர்ப்பிக்கப்படும்டா, என் ஆன்மா உயிர்ப்பிக்கப்படும், எல்லா இருளும் மாறும், வறட்சி மாறும். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல ஆவியானவர் உன்னை வெளியே கொண்டு வருவாரே. நீ வெக்கப்பட்டு போவது இல்லை. உன்னை அழைச்சர் கத்தரியா. மனுஷன் அழைக்கல, அரசியல் தலைவர்கள் அழைக்கல, உன் படிப்பு அழைக்கல, உன் திறமை அழைக்கல. இதையெல்லாம் தாண்டி அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் உன்னை அழைத்திருக்கிற. நீ வெக்கப்பட்டு போவது இல்லை. வேத வாக்கியங்கள். அடுத்து கத்தர் மேல் உள்ள நம்பிக்கை. கத்தரை நம்பி வரணும். யாரு? ஏத்தனார் போய் கூப்பிடுறாரு, பேதுரு வா, அந்திரேயா வா, யோவான் வா, யாக்கோபு வா. அப்போ அவங்க வீடு வாச போட்டு வலை தொழில் உறவுகள் நட்புகள் எல்லாரோடு மற்ற ஆளுகளை போல ஜாம்னு இருக்கான். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், வரி வசூலிக்கிற இடத்துல இருக்கான். மத்தை அவனை போய் ஃபாலோ மீ அப்படின்னு ஒரே வார்த்தை தான் எந்திரிச்சிட்டான். அந்த ரூமில் அத்தனை கிளர்க்கு உட்காந்துருக்கான். என்னடா அந்த ஆள் வந்தேன் ஃபாலோ மீன்னா, நீ பாட்டு போகிற, நான் போகிறப்பா, ஏ போதடா, போகாதே போகாதே, பொல்லாத சொப்படா, நான் கண்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். பக்கத்தில் வேலை பார்க்குறோம் பூரா. இல்லை, இயேசுவின் சத்தம் கேட்டேன், கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் கேட்டேன், அவர் கொடுக்கிற தரிசனத்தை பார்த்து விட்டேன், அவர் காண்பிக்கிற சொப்பனத்தை பார்த்து விட்டேன், அவருடைய தீர்க்க தரிசன சத்தம் எனக்கு வந்து விட்டது. இனி நிற்க மாட்டேன், நான் போகிறேன். ஆனால் போனீங்கன்னா அந்த ஆள் ரோடாக திருவார், வீட்டுக்கு கூட்டு நடத்துவார். அவங்க ஏதாவது கொடுத்தா தான் சாப்பாடு, இல்லைன்னா பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவான். பரவாயில்லடா, என் தெய்வம் என்ன அழைச்சிட்டார். அது மனுஷ அழைப்பு இல்லை, அரசியல்வாதியுடைய அழைப்பு இல்லை, என்ன அழைச்சவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இயேசு. ஏன் என்ன சொல்லட்டியா? உறவுகளுடைய சத்தம் வரும், நண்பர்களுடைய சத்தம் வரும், உங்களோட பணி செய்கிற பணியாளருடைய சத்தம் வரும். எந்த சத்தம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த சத்தத்தின் மேலே நம்பிக்கை வைங்க, அவர் வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைங்க, அந்த தீர்க்கதரிசனத்தின் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் கொடுத்த தரிசனம் சொப்பனம் எல்லாவற்றும் மேல் நம்பிக்கை வைங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எழுதி கொடுத்த வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? மழைத்தாட்சியான வருஷத்துலேயும் அவனை கர்த்தர் கனி கொடுக்கிற மரமாக வைப்பாரா. உஷ்ணம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த இடத்துலையும் அவனை கனி கொடுக்கிற மரமாக நிறுத்துவாரா. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இல்லையா? இந்த பிரதிஷ்டை ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த வசனங்களை, வார்த்தைகளை, இந்த சிந்தனைகளை வாக்குத்தத்தங்களாக இருதயத்தில் பதிய செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். இது யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதையும் தண்ணீர் கூப்பிட்டு சொல்லப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரும் தண்ணீர் கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டால் ஏதோ கைதட்டுக்கு அந்நிய பாஷைக்கு உரியது அல்ல, அதுக்கு மட்டும் உள்ளதல்ல. உருண்டு வறண்டு குதிச்சு காரியங்களை பெண்ணுவதற்கு மட்டுமல்ல, அந்த நதி நமக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருந்தால் நாம் போகிற இடமெல்லாம் அந்த நதி பாயும். பாய்கிற இடமெல்லாம் மச்சங்கள் பிழைக்கும், ஆரோக்கியங்கள் உண்டாகும், வியாதிகள் மறையும், நோய்கள் மாறும், அசுத்த ஆவிகள் துரத்தப்படும், தெய்வீக அதிகாரம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். கால் வைக்கிற வீடுகள், கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியாக நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டுச்சு. அது 4 கிளை ஆறுகளாக பிரிந்தது. அது பாய்கிற இடமெல்லாம் முத்துக்கள் விளைந்தது, பிதலோகு விளைந்தது, பொன் விளைந்தது. அப்போ விளையுமா இல்லையா? விளையும். விளைய வேண்டியதெல்லாம் விளையுமையா? ஓ மேலே அபிஷேகம் மட்டும் இறங்கிட்டே இருக்கட்டும். பரிசுத்தாய் பெற்றீர்களா நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது என்ற ஒரு கேள்வியை கேட்டான். எபேசு பட்டணத்தில் கடந்து போன பவுல் 12 பேர் 12 விசுவாசி இருந்தான்.
அவங்க பரிசுத்தாவி கேள்விப்படவே இல்லை. அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்திய? ஞானஸ்தானம் எங்களுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான்கிட்ட எடுத்திருந்தா அவன் டீம்கிட்ட எடுத்திருந்தா அவன் சொல்லியிருப்பானே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவளுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல, நான் ஜலத்தினால் ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஸ்நானம் கொடுப்பார் சொல்லித்தான ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நீங்கள் எங்கட போய் எடுத்திய? ஆகா ராரா பாபா மறுபடியும் கொண்டு போய் முக்குனா தண்டா உனக்கு தெளிவுன்னு சொல்லிட்டு அடுத்து கொண்டு போய் முக்கி ஸ்நானம் கொடுத்து பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாருமே அபிஷேகம் இறங்கிச்சு, அந்நிய பாஷை பேசினா, தீர்க்கதரிசனம் சொன்னா, கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. நீங்கள் நானும் 21ஆம் நூற்றாண்டில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வேதாகமம் சும்மா பிரசங்கம் பண்ணுவதற்காக எழுதப்பட்டதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதற்காக எழுதப்பட்டது. நம் வழியாக அந்த அபிஷேகம் வெளிப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டும், அந்த உயிர் மீட்சி உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த ரிவைவல் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அந்த நதி பரிசுத்தாவிய நதி, அது பாய்கிற இடமெல்லாம் மச்சங்கள் பிழைக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், பொன் விளையும், பிதலோகு விளையும். இப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். நம்முடைய பலத்தினாலே நம்முடைய பராக்கிரமத்தினாலே முடியாதியா சாதிக்க காரியங்களை செய்ய நம்ம முயற்சித்தோம், தோல்விதான் போய் கிடைத்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து கொண்டால், ஆவியானவரே நீர் செய்யும் என்று அர்ப்பணித்து விட்டால், அந்த ஆவியானவர் பலத்தினாலே முடியாததையும் பராக்கிரமத்தினாலே முடியாததையும் நாம் சாதிக்க முடியாததையெல்லாம் அந்த ஆவியானவர் இறங்கிட்டா அவர் சாதித்து காட்ட வைப்பார். அதுதான் பரிசுத்தாவி. வெறும் கைதட்டு அந்நிய பாஷை மட்டுமல்ல. ஆகவே ஆவியிலே நிரம்பி ஆராதியுங்கள், ஆவியிலே நிறைந்து வேதம் வாசியுங்கள், ஆவியிலே நிறைந்து பாடுங்கள், ஆவியிலே நிறைந்து சுவிசேஷம் சொல்லுங்கள், ஆவியிலே நிறைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் சாதிக்க முடியாததையெல்லாம் கர்த்தர் சாதிக்க செய்வார். நம்முடைய சரீரங்கள் எவ்வளவு பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் வந்து தாக்கினாலும், சாத்தான் எவ்வளவுதான் இந்த சரீரத்தை உடலை தாக்கினாலும், இதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கிவிட்டால் எல்லாம் தூள் தூளாக்கப்படும். நுகத்தை முறிக்கும் சக்தி ஆவியானவருடைய கரத்திலே உண்டு. நம்மை அடிமைப்படுத்தும் ஆவிகள் சுத்தி வரலாம், சரீரத்தை அடிமைப்படுத்தலாம். அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை சுட்டரிக்கிற ஒரு சக்தி பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் இருக்கு. நாம சப்மிட் பண்ணணும், சரண்டர் பண்ணணும். எப்பா எல்லா என் புத்தியில் செஞ்சு பார்த்தேன், என் அனுபவத்தில் செஞ்சு பார்த்தேன், என் அறிவில் செஞ்சு பார்த்தேன், சாதிச்சலான்னு சொல்லி சில காரியங்களாக செஞ்சு பார்த்தேன், எல்லா தோல்வியில் முடிஞ்சிருச்சு சுவாமி, இனி நீங்கள் தான் எல்லாத்திலையும் இருக்கணும் என்று எப்போ சரண்டர் ஆகிறோமோ அப்பொழுது நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் மாற்றப்படும், நம்முடைய நோய்கள் வியாதிகள் நீக்கப்படும், நமக்குள்ளே தேவ வல்லமை இறங்கும். உன் பலவீன நேரங்களில் அந்த பலன் விளங்கும், பூரணமாய் விளங்கும். கர்த்தர் உன்னை என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஆகவே இந்த பிரதிஷ்டை யாராலே கலந்து கொண்ட நீங்களும் நானும் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிப்போம், நம்மை அழைத்தவரை ரட்சித்தவரை துதிப்போம், நம்முடைய தேவனாய கர்த்தரை துதிப்போம். நம்முடைய நாவுகள் துதியினால் நிறைந்திருக்கட்டும். நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கிற காலத்தில் மட்டுமல்ல, உபத்திரவத்தின் காலத்திலும் தாவீது சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல சொல்லி கடந்து போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் எல்லாரும் எழுதியிருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்வாராக, நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவாராக. பழைய சிந்தனைகள், பழைய தீர்மானங்கள், பழைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனதிலே புதிய எண்ணங்களை உண்டாக்குவாராக, புதிய சிந்தனைகளை உண்டாக்குவாராக, புதிய தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்த நமக்குள்ளே நம்மை அழைத்த தேவன் கிரியை செய்வாராக. சாத்தான் தோற்று போக வேண்டும், பிசாசுடைய கிரியைகள் தந்திரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும். முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கொடி பறக்க வேண்டும். சத்ரு வெள்ளமா பாஞ்சு வந்து தாக்கினாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். உன் வாழ்க்கையில், உன் ஊழியத்தில் ஆவியானவர் கொடி போல பறப்பார். சத்ரு வெக்கப்பட்டு போவார். Yeah.